குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு என்ன நாடகம் பார்க்க போறோம்னா நீதிதேவன் மயக்கம். அது அது எழுதினவர் அண்ணா. நான் அதில் காட்சி 1 காட்சி 2 நாங்கள் பண்ணி காட்ட போகிறோம். அதில் இவங்க ஆண்டவன், இவங்க பணியால், அவங்க ராவணன். இதில் ஃபஸ்ட்டு காட்சி 1ல் இடம் இருண்ட வானம். இடி மின்னலுடன் காற்று பலமாக அடிக்கிறது. இந்த பேரிரைச்சலுக்கிடையே ஏதோ குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆண்டவன்: நீதிதேவா, நீதிதேவா. பதில் எதுவும் இல்லை. மீண்டும் அதிகார தொனியில் அழைக்கிறார். ஆண்டவன்: நீதிதேவா, நான் அழைப்பது உன் காதில் விழவில்லையா நீதிதேவா? நீதிதேவன் முன்வந்து ஆகாயத்தை பார்த்து வணங்கி நிற்கிறார். ஆண்டவன்: நீதிதேவா, பூலோகத்திலேயே புது கருத்துகள் பரவிவிட்டனவாம். பழைய நிகழ்ச்சிகளுக்கு நாம் கூறிய முடிவுகள், தீர்ப்புகள் தவறு என்று புகார் கிளம்பிவிட்டது. ஆகவே இனி பழைய தீர்ப்புகள் செல்லுபடியாகா என்று கூறிவிடுவார்கள் போலிருக்கிறது. இதை உத்தேசித்து புனர் விசாரணை நீதிமன்றம் நியமித்திருக்கிறேன். ராவணன் குற்றவாளிதான். இலங்கை அழிந்ததும் நியாயமே. ராவணன் இரக்கமற்ற அரக்கன் என்பதுதானே கம்பரின் குற்றச்சாட்டு. அதனால் அந்த வழக்கை முதலில் எடுத்துக் கொள்ளுங்கள். உடனே நீதிமன்றம் கூட ஏற்பாடுகள் நடக்கட்டும். காட்சி 2 இடம் ராவணன் மாளிகை. ராவணன் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறான். அவன் முன்னால் பல வகைகளும் மது கிண்ணமும் இருக்கின்றன. பாடகன் ஒருவன் அவர் எதிரே அமர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறான். ராவணன் மதுவை சுவைத்து பாடலை ரசித்தபடியும் இருக்கிறான். பாடல் முடிகிறது. நீதிதேவன் பணியால் வருதல். அவனை கண்ட ராவணன்: ராவணன்: யாரப்பா நீ? பணியால்: நீதிதேவன் சபையிலே சுவடி ஏந்துவோன். ஓஹோ, சுமை தாங்கியா? பணியாலை பார்க்கிறான். அவன் முறைப்பாக இருப்பது கண்டு, கோபியாதே அன்பனே, வேடிக்கை சொன்னேன். அது சரி. நீதிதேவன் சபையிலே சுவடி ஏந்துவோனுக்கு இந்த அக்ரமக்காரன் வீட்டிலே என்னப்பா வேலை? வேலையும் இல்லை, சொந்தமும் இல்லை. செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். ஓஹோ, செய்தி சொல்ல வந்திருக்கிறாயா? அவனை விடவா? எவனை விட? முன்பு என்னிடம் தூது சொல்ல வந்தானே ஹனுமான், அவனை விட என்ன சொல்ல வந்திருக்கிறாய்? உங்கள் மீது அளிக்கப்பட்ட தீர்ப்புகளை மறு விசாரணை செய்யும்படி ஆண்டவன் கட்டளை இடுகிறான். மறு விசாரணையா? மகிழ்ச்சிக்குரிய செய்திதான். அது சரி, என்ன திடீரென்று என் மீது அக்கறை? அக்கறை உம்மீது அல்ல, பூலோகத்திலே புகார் கிளம்பி விட்டதாம். முன்பு அளிக்கப்பட்ட தீர்ப்புகள் சரி என்று. அதுதானே பார்த்தேன். புகார் கிளம்பி விட்டதா? நான் எதிர்பார்த்ததுதான். என்ன எதிர்பார்த்தீர்கள்? எத்தனை நாளைக்கு தான் பூலோகவாசிகள் விழிப்புணர்ச்சியற்று கிடப்பார்கள் என்று. அது சரி, அறமன்றம் கூடுகிறது. தாங்கள் வரவேண்டும் என்று நீதிதேவன் கட்டளை. நான் வருகிறேன். என் மீது குற்றம் சுமத்தி என்னை இரக்கம் என்னும் ஒரு பொருளிலா அரக்கன் என்று கூறினாரே கம்பர், அவரும் அவரை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை, வரவும் மாட்டார்கள். அது எப்படி? என் மீது குற்றம் சுமத்தினார்கள். சுமத்தப்பட்ட குற்றங்களை பட்டியல் போட்டு பேழையில் வைத்து ஆளுக்கொரு புறம் பிடித்து தூக்கி கொண்டு போய் தேடி தேடி கொடுத்தார்கள். ஐயோ, இன்னும் விசாரணை வரவில்லையே என்று பயந்து ஓடி ஓடி போய் பார்த்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் விசாரணைக்கும் வரமாட்டார்கள் என்று கூறுவது எப்படி பொருந்தும்? இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? சொல்லித்தான் ஆக வேண்டும். நீர் அறிவாளி, திறமைசாலி, நிர்வாகத்தால் ஆற்றல் மிக்கவர், ஆளும் திறமை மிக்கவர். உமது ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் பல பல. அப்படிப்பட்ட நீங்கள் கேட்கும் கேள்விக்கு அவர்கள் சரியாக பதில் சொல்ல முடியாமல் திணறி தத்துப்பித்து என்று முன்னுக்கு வந்து ஏதாவது உளறிவிட்டால் குற்றங்கள் உரைப்பட்டு விடுமோ என்ற அச்சம் அவருக்கு இருக்கலாம். அதனால் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் என்று கூறுகிறாயா? பணியாளனை கேள். என் மீது குற்றம் சுமத்தியவர்கள் விசாரணையில் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். எனது கேள்விகளுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். அதன் வாயிலாக உண்மை உலகுக்கு தெரிய வேண்டும். அவர்கள் வர மறுத்தால் நான் விசாரணையில் கலந்து கொள்ள மாட்டேன், விலகிக் கொள்கிறேன் என்று நீதிதேவனிடம் கூறிவிடு. நீ போகலாம்.
சரி, நமக்கு நீதிதேவன் மயக்கம் அறிஞர் அண்ணா எழுதுனது பாடப்பகுதியில் இருக்குங்க. இந்த நாடகம் பார்த்தீங்க அப்படின்னா ராவணனுடைய வரலாற்றை சொல்லக்கூடியது. ராவணன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணத்துல ஒரு எதிர்மறை கதாபாத்திரமாவே காமிச்சிருப்பாங்க. ராமன் தன் மரப்பு நியாயங்களை எல்லாம் எடுத்து கூறுற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லக்கூடிய விஷயமா அறிஞர் அண்ணா 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த நாடகத்தை எழுதியிருக்கிறார். அந்த நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முக்கியமா நீதிதேவன் கிட்ட முறையிட்டு எனக்கு தீர்ப்பு சரியா வழங்கணும் அப்படின்னு பூலோகவாசிகள் சொல்வதாக இந்த நாடகத்தை ஆரம்பிக்கிறாரு. முக்கியமான கதாபாத்திரம் ராவணன். இதை எழுதினவர் கம்பர். இவங்களுடைய உரையாடலாக கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த நாடகத்தை கொண்டு வந்திருக்கிறார். யார் யாரெல்லாம் தவறு செஞ்சாங்க, அந்த தவறுக்கு என்ன காரணம் அப்படின்னு தன் தரப்பு வாதத்தை ராவணன் வைக்கிற மாதிரி இந்த நாடகத்தை உருவாக்கி இருக்கிறார். இதுல முதல் 2 காட்சிகளை நம்மளுடைய மாணவிகள் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த வகுப்புல மீதி இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்ப்போம்.